வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயுமே நம்ம கெமிஸ்ட்ரி கொஷின்ஸு, அதாவது 7 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 7 மார்க் கொஷின்ஸு எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் கேட்குற 7 மார்க் கொஷினை நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் வீடியோவை பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் வீடியோக்குள்ளே வாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்கேன்னா, நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள். ஸோ நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள் கண்டிப்பாக கேட்குறாங்க, புக் பேக் கொஷின் தான். அடுத்தது பாருங்கள், பாக்சைட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் NaOH காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன? அதாவது பாக்சைட் தாதுவை தூய்மையாக்கும் போது, க்ளீன் பண்ணும்போது ஏன் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை நம்ம காரம்னா பேஸ் இல்லையா, சோடியம் ஹைட்ராக்சைடு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு ரீசன் கேட்டிருக்காங்க. ஊது உலையில் உருக்கி பிரித்தலை விளக்குக. அடுத்து பாருங்கள், குறிப்பு வரைக கேட்டிருக்காங்க. தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல் குறிப்பு வரைக கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 5th கொஷின்ஸ் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, MgSO4 7H2O உப்பை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது? சரியான வேதி சமன்பாட்டை எழுதுக. கெமிக்கல் ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது கரைதிறன் வரையறை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது இது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு வினையின் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள், என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், 9th கொஷினில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது? pH உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்மளுடைய டெய்லி லைஃப்லன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின், வேதிச்சமநிலை என்றால் என்ன? அடுத்து கரும்பு சாறிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? எத்தனாலோடைய ப்ரிப்ரேஷன் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக. இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கொஷின்ஸ் தான். இதை ரொம்ப படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா பண்ணலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 12 கொஷின்ஸும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க, எழுதி பார்த்துக்கோங்க. எல்லாருமே இந்த கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர்ஸை படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரிக்கு உள்ள மார்க்ஸ் எவ்வளவோ அதை நீங்கள் கண்டிப்பாக கேதர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிசிக்ஸ் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பயாலஜி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.